நீங்க வரத்துக்குள்ள ரெடி ஆயிடலாம்னு நினைச்சேன். லேட் ஆயிடுச்சு. பரவாயில்லம்மா. நீங்க உள்ள வாங்க. உட்காருங்க. தேங்க்ஸ்மா. நீங்க உட்காருங்க. காஃபி கொண்டு வரேன். சரி. இந்தாங்க. இவ்வளவு சீக்கிரம் எப்படிமா காஃபி போட்ட? அது பாலை காய்ச்சி ஃபிளாஸ்க்ல தான் போட்டு வச்சிருந்தேன். அதான் உடனே போட்டு எடுத்துட்டு வந்தேன். ஆஹா, இவ்வளவு நல்லா காஃபி போட எப்ப கத்துக்கிட்ட? நல்ல வேலை, நான் முதல் போட்ட காஃபியை நீங்க குடிக்கல. குடிச்சிருந்தீங்கன்னா இப்படி சொல்லிருக்க மாட்டீங்க. இந்த வீட்டுக்கு வந்து எல்லாமே தப்பு தப்பா தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் ஒழுங்கா பண்ண கத்துக்கிட்டேன். நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. சமையல் கூட பண்ணுவேன். ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பா சமைச்சு போடுறேன். தாராளமா. நீ சமைச்சு நான் சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே, எனக்கு வேற என்ன வேலை? இப்ப சொல்லு, எனக்கு எதுக்காக ஃபோன் பண்ண? அது அது வந்து அங்கிள், ஆக்சுவலா இந்த விஷயத்தை பேசுறதுக்காக நான் தான் உங்க வீட்டு தேடி வந்திருக்கணும். ஆனா உங்க வீட்ல என் சிச்சுவேஷனை பத்தி பேச முடியுமான்னு தெரியல. அதனால தான் உங்களை இங்க வர சொன்னேன். ரொம்ப சிரமப்படுத்திட்டேன். சாரி. இதுல எனக்கு என்னமா சிரமம்? நான் சும்மா வீட்டுல வேலை வெட்டி இல்லாம தானே உட்கார்ந்துட்டு இருக்கேன். இப்படி எதையாவது சாக்கா வச்சு வெளியில வந்தா தான் உண்டு. சரி, நீ விஷயத்தை சொல்லு. என்னோட முடிவை பத்தி அப்பா உங்ககிட்ட சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். சொன்னாரே, நீ உன் புருஷனுக்காக ஏதோ சினிமா படம் எடுக்க போறேன்னு சொன்னாரு. ஆமா அங்கிள், பாவம் அவர் ரொம்ப பெரிய திறமைசாலி. அவர் திறமைய பத்தி யாருமே மதிக்கல. நானும் அதை மதிக்கலன்னா எப்படி அங்கிள்? அதனால தான் அவரோட படம் பாதியிலே நின்னு போச்சு இல்லையா, அதை திரும்பவும் நான் எடுத்து நடத்தலான் இருக்கேன். வெரி குட், நல்ல காரியம்தான். அந்த காலத்துல பொம்பளைங்க புருஷனுடைய வியாபாரத்துக்காக கால் சிலம்ப கைட்டு கொடுத்தாங்க. இந்த காலத்துல புருஷனுக்காக சினிமா படம் எடுக்கிறீங்க, நல்லது தானே? அதுக்கு எனக்கு பணம் வேணும் அங்கிள். ஆமாம்மா, சினிமா எடுக்கணும்னா பணம் வேணுமே. அது அப்பா சித்தப்பா எல்லார்கிட்டயும் கேட்டுட்டேன். சித்தப்பா கிட்ட நிஜமாவே பணம் இல்ல. அப்பா இறக்கமே இல்லாம பணம் இல்லைன்னு கையை விரிச்சிட்டாரு அங்கிள். தேவி, உங்க அப்பா ஒரு பிசினஸ் மேன். பணத்தை போட்டா பிசினஸ்ல இருந்து கன்ஃபார்மா திரும்பி வரும் தெரிஞ்சாதான் அவன் காசையே போடுவான். உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதா? ஆமா ஆமா, சொந்த பொண்ணுகிட்டே கணக்கு பார்க்கறவர் தானே அவரு. இறக்கம் இல்லாத மனுஷன். இப்படி ஒரு அப்பாவை நான் பார்த்ததே இல்லை அங்கிள். என்னம்மா, உங்க அப்பாவை பத்தி புகார் சொல்லத்தான் என்ன கூப்பிட்டியா? இதை நீ போன்லயே சொல்லி இருக்கலாமே. ஐயோ இல்ல அங்கிள், அப்படி இல்ல. இது எனக்கு எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க. நான் இப்போ நம்பி இருக்கிறது உங்களை மட்டும்தான். நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். சிதம்பரம், உன்னுடைய திங்கிங் கிரேட்டரா. தயவு செஞ்சு இல்லைன்னு சொல்லாம நீங்களாவது எனக்கு ஒரு 2 கோடி ரூபாய் ஏற்பாடு பண்ணி கொடுங்களேன். என்னம்மா விளையாடுறியா? 2 கோடிக்கு எவ்வளவு சைஃபர்னு கேட்டா கூட டக்குன்னு என்னால சொல்ல முடியாது. உங்க அப்பா பெரிய பணக்காரர், ஆனா நான் ரிட்டையர்ட் கவர்மெண்ட் கிளார்க்கு. 2 கோடி ரூபாய்க்கு நான் எங்கம்மா போவேன்? அது இல்ல அங்கிள், உங்ககிட்ட தான். அது உங்ககிட்ட இருந்து இல்ல, யார்கிட்டயாவது கேட்டு ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியுமான்னு தான் கேட்டேன். கடனாதான். அதுக்கான வட்டி என்னவோ மாசம் மாசம் கரெக்டா நான் கட்டிடுவேன். நான் என்னதான் இருந்தாலும் சிதம்பரத்தோட பொண்ணு தானே, அவரு மாதிரிதான். ஏமாத்த மாட்டேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. அங்கிள், இது என்னோட வாழ்க்கை. மதன் தான் என்னோட வாழ்க்கையே. அவர் என்னோட புருஷன். எனக்கு யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா மதனுக்கு நான் இருக்கேன் அங்கிள். அவரோட திறமையை இந்த உலகத்துக்கு நான் தான் எடுத்து காட்டணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. நான் என் வாழ்க்கையில எந்த ஒரு நோக்கமும் இல்லாம தான் இருந்தேன். பந்தம் பாசம் எதுக்குமே நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல.
ஆனா இப்போ நான் அப்படி இல்ல. என்ன ஒரு மனுஷிய மாத்தினதே மதன்தான். பந்தம், பாசம், காதல், நட்பு எல்லாமே என்னன்னு எனக்கு மதன்தான் புரிய வச்சிருக்காரு. எல்லாத்த விட என்ன ஒரு மனுஷியாக்கினது மதன்தான். அவருக்கு நான் என்ன செஞ்சாலும் தகும் அங்கிள். நான் இப்ப அவருக்கு செய்ய போற உதவி அவரை கம்பேர் பண்ணா பெருசே இல்ல. அங்கிள், என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வாழ்க்கையில ஜெயிக்கணும், பெரிய ஆளாகணும். அது எனக்கு போதும். அவரு ஜெயிச்சாருன்னா அப்பதான் ஏன் வாழ்க்கை, ஏன் காதலும் ஜெயிக்கும். நான் ஜெயிக்கணும் அங்கிள். நான் இதுல தோத்து போயிடக்கூடாது, தோத்து போக கூடாது. இந்த மதன் ரொம்ப மோசம் அங்கிள். எனக்கு அழறது கூட அவர் தான் சொல்லி கொடுத்திருக்காரு. தேவி, நீ மாறினதுல எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா. ஆனா மதனை பத்தி ஒரு உண்மை உனக்கு தெரியுமா சொல்லு. அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சு அந்த காதல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அது தெரியுமா? தெரியும் அங்கிள். தெரியுமா? அவன் காதலிச்ச பொண்ணு யாருன்னு தெரியுமா? இது வரைக்கும் தெரியாது அங்கிள். தெரிஞ்சதுன்னா ஒரே அறை. என்னம்மா சொல்ற? ஆமா, மதன் இவ்வளவு நல்ல மனுஷன். அவரை போய் லவ் பண்றேன்னு விட்டுட்டு போனா அறியாம என்ன பண்ணுவாங்க? ஆனா அரைஞ்சிட்டு அடுத்த நிமிஷமே தேங்க்ஸ் சொல்லிடுவேன். இது எதுக்கு? பின்ன அவ மட்டும் விட்டுட்டு போலனா எனக்கு மதன் கிடைச்சிருப்பாரா? அதுக்காக தான் தேங்க்ஸ் சொல்வேன். என்ன பொண்ணுமா நீ? சந்தோஷமா இருந்தாலும் சரி, கோவமா இருந்தாலும் சரி, அறதானா? சரி, இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு. அங்கிள், வேணும்னா ஒரு 2 days டைம் எடுத்துக்கோங்க. எப்படியாவது அந்த 2 கோடி ரூபாய் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க அங்கிள். ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபான்னு சொல்ற. டீல் நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு எங்கிட்ட வசதி இல்லையே. எதுக்கு நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். ஐயோ, முயற்சி பண்றேன்னு சொல்லாதீங்க, முடிச்சு கொடுக்கறேன்னு சொல்லுங்க. சரி, முடிச்சிடுவோம். ஏது விட்டா மதனுக்காக பண்றேன்னு சொல்லி கொலையே பண்ணிடுவோம் போல இருக்க. நான் வரேம்மா. அங்கிள், என்னம்மா? இந்த வாட்டி வெறுமே காஃபி குடிச்சிட்டு போயிட்டீங்க. அடுத்த வாட்டி நான் கண்டிப்பா சமைச்சு போடுவேன். நீங்க என் கையால சாப்பிடணும். சரிம்மா, கட்டாயம் சாப்பிடுறேன். வரேன். தேவி, சமீபத்துல உன்னை பார்த்து யாராவது மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு சொன்னாங்களாமா? ஏன்? என்னோட கண்ணுக்கு இப்ப நீ அப்படித்தாமா தெரியுற. மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு சொல்றது வெறும் அழக மாத்திரம் வச்சு சொல்றது இல்லம்மா. பொண்ணுன்னா ஒரு வீட்டுக்கு பொறுப்பானவன், அந்த வீட்டுக்கு விளக்கேத்த வந்தவன் சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு தான் வீட்டோட விளக்குன்னு சொல்லுவேன். தன்னுடைய வீட்டை கவனமா பாத்துக்கிற பொண்ணு, தன்னுடைய புருஷனை மனதார நேசிக்கிற பொண்ணு, இவங்க எல்லாருமே மகாலட்சுமிகள் தாமா. தேவி, நீ சேலை கட்ட ஆரம்பிச்சது மட்டும் மாத்திரம் இல்ல, வீட்டை பாத்துக்கிற, புருஷனுக்காக ரிஸ்க் எடுக்கிற. எம் புருஷன் எம் வீடுன்னு ஒரு அக்கறை வந்திருக்கு. அது மாத்திரம் இல்லம்மா, உன் கண்ணிலையும் ஒரு பிரகாசம் வந்திருக்குமா. எல்லாம் நல்லபடியா நடந்தா மதன் ரொம்ப கொடுத்து வச்சோம்மா. எல்லாம் நல்லபடியா நடக்கும், நடக்கணும். நான் உனக்காக ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேம்மா. நல்லா இருமா. நான் வரட்டுமா?
டேய், என்னடா பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்க? தேவி பாத்தியா? அசந்து போயிருப்பிய? அசந்து போகலடா, ஆடி போயிட்டேன். எவ்வளவு பொறுப்பா மாறிட்டா தெரியுமா? என்ன அவ வீட்டுக்கு வர சொன்னதுக்காக சாரி கேட்டா. ஒரு நாள் அவ வீட்டுக்கு வந்து அவ கை சமையல சாப்பிடணுமா. ஏய், காஃபி வேற போட்டு கொடுத்தாடா. நீ கொடுத்து வச்சு உண்டா? அந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கல. அந்த அதிர்ஷ்டமெல்லாம் இருக்கணும்னா அவ வீட்டுக்கு நீ போகணும். அவ பக்கத்துல உட்காந்து அன்பா பேசணும். உனக்கு எங்க அதுக்கெல்லாம் டைம் இருக்கு? டைம் எல்லாம் நிறைய இருக்கு பத்ரி. ஆனா என் ஃபீலிங்ஸை அவகிட்ட ஓப்பனை சொல்றதுக்கு தான் நேரம் வரல. அதை வேணா சொல்லு பத்ரி. அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் இந்த சொத்துன்னு நான் அவகிட்ட சொன்னதுனால இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாப்பாவோ. மதனோட நீ சேர்ந்து வாழ்ந்தாதான் அதுக்கு பேர் கல்யாணம். அப்பதான் உனக்கு அந்த சொத்துன்னு சொன்னதுனாலதான் மதனோட போய் வாழ்ந்துட்டு இருக்கா. இதெல்லாம் அவளுக்கு தெரியாதா? ஆனா அதனால இவளுக்கு அவ்வளவு நன்மைகள்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் நான் தான் பண்ணேன், இந்த நன்மைகளுக்கு நான் தான் காரணம்னு அவளுக்கு புரியாது, என்னாலையும் சொல்ல முடியாது. அவளுக்கு ஒரு பக்குவம் வரட்டும், அப்புறம் அதை சொல்லுவோம். அதுக்கு முன்னால நான் போய் சொன்னேன்னு வச்சுக்க, நான் ஏதோ தழைஞ்சு வரதா நினச்சிக்கிட்டு ஏகப்பட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்குவா. அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். தெளிஞ்சு வரட்டும், எல்லாத்தையும் சொல்லுவோம். நான் எவ்வளோ அன்பார்ச்சுனேட் ஃபெலோ பத்ரி. அவள் குழந்தையா இருந்தப்போ தான் அவளோட சேர்ந்து வாழ முடியல. இப்போ தறிகிட்டு போன பொண்ணு திருந்தி அழகா வந்திருக்கா. அந்த அழகை பக்கத்துல இருந்து என்னால பார்க்க முடியல. வெரி அன்பார்ச்சுனேட் பத்ரி. அதை விடுறா, அவ போடுற அந்த அட்டகாசமான காப்பிய குடிக்கிறதுக்கு உனக்கு கொடுத்து வைக்கலையே. ஏதுரா ஓவரா புகழ்ற? அவ புருஷன் டைரக்ட் பண்ண போற படத்துல உனக்கு ஒரு ரோல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காளா? ஒரு வாய்ப்பு மாத்திரம் கொடுத்து பார்க்கட்டும். அப்புறம் நடிப்பு எப்படி பிச்சு உதறேன்னு பாரு. நான் மாத்திரம் நடிக்க வந்துட்டேன். தாத்தா வேஷம் அப்பா வேஷம் போடுறவங்கலாம் அவ்வளவுதான் காலி. அப்புறம் நம்பர் 1 இந்த பத்ரி தான். நல்ல வேலைடா நீ லேட்டா வந்த, இல்லைன்னா இருக்கிற மார்க்கெட்லாம் ஸ்பாயில் பண்ணிருப்பாடா. சிதம்பரம், ஒரு விஷயம் சொன்னா நீ நம்ப மாட்டேன். 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி தாண்டா இப்போ உன் பொண்ணு இருக்கா. அதே பிடிவாதம், அதே வேகம், அதே கிளாரிட்டி, அதே கான்ஃபிடன்ஸ். நான் பண்ணுவேன், என்னால முடியும், அவ்வளவு தெளிவா பேசுறா. நடுவுல இதெல்லாம் எங்க அப்பா கிட்ட தான் கத்துக்கிட்டேன்னு அப்படின்னு உனக்கு ஒரு நன்றியை வேற போடுறான். போச்சுரா, அது வேறையா? நீயும் உன் பொண்ணும் பக்கத்துல இல்லதான். 2 பேரும் நேர்ல பார்த்தா பேசிதான் சண்டை தான், அதை ஒத்துக்கிறேன். ஆனா விலகி இருந்தாலும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற பாசம் அப்படியே தாண்டா இருக்கு. உன் பொண்ணு உன் மேல எவ்வளவு பிரியமா இருக்கா தெரியுமா? கேட்கவே சந்தோஷமா இருக்குடா. அதே சமயம் அவ உன் பேர்ல ரொம்ப கோபமாவும் இருக்கா. எங்க அப்பா என்ன கைவிட்டுட்டார் அங்கிள்கிறா. இப்ப எனக்கு இருக்கிற நம்பிக்கை நீங்க ஒருத்தர்தான்னு அவ என்கிட்ட சொன்ன போது எனக்கு அப்படியே மனசு ரொம்ப நெகிழ்ந்து போயிடுச்சுடா. அப்படியா? என்ன அப்படியா? உடனே அவளுக்கு கொடுக்கறதுக்கு 2 கோடி ரூபாய் பணம் ஏற்பாடு பண்ணு. உன்னால முடியலன்னா சொல்லு, என் வீட்டை வித்தாவது நான் அவளுக்கு பணம் தரேன். பரவாயில்லையே, அப்ப அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணக்கூடிய சிரமம் கூட எனக்கு இல்ல. ஒரு பேச்சுக்கு சொன்னா என்னடா, நிஜமாவே வீட்டை விற்க வச்சிருவோம் போல இருக்க. பத்ரி, தேவிக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சேஞ்சை பத்தி நாம சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதுக்கெல்லாம் மூல காரணம் யாரோ, அவனை மறந்துட்டுமே. யாரு? கதிர தானே சொல்ற? ஆமா, இந்த 2 கோடி ரூபாய் யாருக்குன்னு நினைச்ச? மொத்த சொத்தையும் கொடுத்திருந்தாலும் தேவிய ஒன்னாலேயோ என்னாலேயோ மாத்திருக்க முடியுமா பத்ரி? நீ சொல்றது உண்மை, நிச்சயமா முடியாது. அதான் பணத்தை கோடி கோடியா கொட்டி கொடுத்திருந்தாலும் பாரதி சந்தோஷத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க முடியுமா? இல்ல சேர்ந்து வாழ வச்சிருக்க தான் முடியுமா? அவனால தாண்டா முடிஞ்சது. டேய், அந்த கதிர் மனுஷனே இல்லடா, தெய்வம். அதனால தாண்டா இந்த 2 கோடியை நான் தேவிக்காக கொடுக்கல, கதிருக்காக தான் கொடுக்கறேன். சரி, இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? ஒண்ணும் இல்ல, நான் கொடுக்கற 2 கோடியை தேவி கிட்ட போய் நான் சொல்றதை சொல்லி கொடு, அது போதும். அது சரிடா, ஆனா இந்த சினிமாங்கிறது ஆம்பளைங்களுக்கே ஒரு சவாலான தொழில். இதுல தேவியை தனியா ப்ரொடியூஸ் பண்ண விடுறது நல்லதா? பத்ரி, அவன் என் பொண்ணுடா. எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர் நீச்சல் அடிச்சு மேல வந்துருவா. அதுவும் தவிர கூட கதிர் இருக்கிற வரைக்கும் நீயோ நானா அவளை பத்தி கவலைப்பட தேவையில்லடா. சரி, பணத்தை எப்ப ரெடி பண்ண போற? தட்ஸ் நாட் a ப்ராப்ளம். நான் கேஷ் வித்ட்ரா பண்ணிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன், நீ போய் கொடுப்பியா? ஓகே, வா போலாம்.
இது நான் வீட்டில் இருக்க டைம், பாரதி கூட இருக்கிற டைம். சாரி சந்தோஷ், ஜஸ்ட் ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை உங்களை பார்க்கணும். பார்த்து கடைசியா நிறைய உங்ககிட்ட பேசணும். இதுக்கு மேல நான் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ் சந்தோஷ், உடனே வாங்களேன். இப்பவே நான் உங்களை பார்க்கணும். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சி, நான் இப்பெல்லாம் வர வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. சந்தோஷ், நாம சந்திக்கிறது இதுவே கடைசி தடவையா கூட இருக்கலாம். ஹே, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, டோன்ட் கீப். சொல்லுங்க. தயவு செஞ்சு வாங்களேன் ப்ளீஸ். இல்லை I'll try my level best. Okay, I'll call you later. I said I'll call you later. என்னடா பெரியப்பா உங்களை கூப்பிட்டாரு. எதுக்கு தெரியல, உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? என்ன மாமா? சொல்றேன்னா I said I'll call you. சந்தோஷ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க, ஒரே ஒரு தடவை. வாடா வாங்க. இதோ. டேய் சந்தோஷ், ஆம்பா. வா. இதுல 1 கோடி பணம் இருக்கு. இந்த பொட்டியை எடுத்துட்டு போய் நம்ம பத்ரிட்டு கொடு. ஏன்பா பத்ரி உங்களை ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு? எதுக்கு இந்த 1 கோடி ரூபாய்? இது பத்ரிக்கு இல்லடா, தேவிக்கு. அப்போ தேவிக்கு அந்த படம் எடுக்கிறதுக்கு ஐகுண்ட ஃபினான்ஸ் நீங்களே கொடுக்க போகிறீங்க? ஆனால் நேரடியாக இல்லை. நான் கொடுக்கலைன்னா வேற எங்கேயாவது வட்டிக்கு கடன் வாங்கி வம்பல மாட்டிக்குவா. அதனால பத்ரி இதை ஏற்பாடு பண்ண மாதிரி இருக்கட்டும்னு பத்ரி மூலமாக கொடுக்குறேன். ஓ, சாரி. இல்லைப்பா, ஹெல்ப் பண்ணுறது நீங்கள் டிசைட் பண்ணதுக்கப்புறம் நான் டேரெக்டாக நீங்களே ஹெல்ப் பண்ணிடலாமே. நான் டைரெக்டாக கொடுத்தா ரொம்ப ஈஸியாக கிடைச்சிச்சுன்னு நினச்சிருவாள். ஓசியாக கிடைக்கிற எதுக்குமே மதிப்பு இருக்காதுடா. கஷ்டப்பட்டு கிடைக்கணும், அப்போ தான் அதோட மதிப்பு தெரியும். அதனால தான் இந்த ஏற்பாடு. சரி. ஆமாம், அது கரெக்ட். அது ஆனால் 2 crores கேட்டிருந்தாலும் இல்லை, ஒன்று தானே இருக்குது. காரணமாக தான் 1 கோடி மட்டும் கொடுக்குறேன். கேட்ட படம் மொத்தமாக கிடைச்சிருச்சுன்னா அதுக்கு மதிப்பே இருக்காது. ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவா, அதோட மதிப்பு தெரியாமல். அதனால தான் சாரி சாரிப்பா. நீங்கள் சொல்லுங்கள். கடன் எப்பவும் கேட்டது கிடைக்காதுடா. அப்படியே கிடைச்சாலும் முழுசாக கிடைக்காது. அதோட கஷ்டம் அவனுக்கு தெரியணும். அதுக்காக தான் கொஞ்சமாக கொடுக்குறேன். சரி, இந்த விஷயத்தை நீங்கள் பத்ரிங்கிட்ட சொல்லிட்டீங்களா? அவனுக்கு எல்லாம் தெரியும்டா. நீ கொண்டே கொடுறா, பாக்கி அவன் பார்த்துக்குவான்டா. சரி, நான் போய் கொடு. சீக்கிரம் போ. ஒரு நிமிஷம் இரு. யாரோட ஃபோன்ரா அது?